இல்ல சார், அது பிரச்சனையாயிடும். அதனால முதல்ல என்ன நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். சரி சொல்லுங்க. எங்க கம்பெனி. ஒரு நிமிஷம். முதல்ல எப்பவும் பேரை தான் சொல்லணும். அப்புறம் வயசு சொல்லணுமா? அது அவசியம் இல்ல. ஓகே, நீங்க இவ்ளோ தூரம் கெஞ்சி கேக்குறதுனால என் பேரை சொல்றேன். கெஞ்சி கேக்குறனா? ஐயோ சார், அதெல்லாம் ஒரு ஃப்ளோல வர டயலாக். அதுக்கெல்லாம் ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்க கூடாது. ஓகே, மேல சொல்லுங்க. என் பேரு வர்ஷினி. சாரதா அண்ட் கோ கம்பெனில வர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ, என்னங்க மேல பார்த்து பேசிட்டு இருக்கீங்க? நீங்க தானே சார் மேல சொல்ல சொன்னீங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங். சரி, மேல சொல்லுங்க. ஐயோ, கண்டினியூ பண்ணுங்க. என் பேரு வர்ஷினி. நான் சாரதா அண்ட் கோ கம்பெனில வர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம். சாரதா அண்ட் கோனா எனக்கு என்னன்னு தெரியாது. அது என்ன கம்பெனி? அதுல நீங்க வேலை செய்யறீங்கன்னா என்ன வேலை செய்யறீங்க? இதையெல்லாம் டீடைலா சொல்லுங்க. எங்க மேடம் சாரதா ஒரு வக்கீல். அவங்க திறமையா வாதாடுறாங்களோ இல்லையான்னு தெரியாது, திறமையா மனுஷங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. ஒரு அம்மா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சரி. அவங்களுக்கு நான் அசிஸ்டன்ட் மாதிரி. ஓகே, இப்போ எல்லாம் கேட்டு முடிச்சிட்டீங்களா? ஆமா. ஏன்? உங்களுக்கு வேணா வேலை வெட்டி இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்னது? நான் வேலை இல்லாம இருக்கனா? ஆமா. எங்களுக்கு ஆபீஸ் கிடையாது, வீடுதான் ஆபீஸ். ஆனா அங்கேயே 4-5 கிளைண்ட்ஸ் வந்து போய்கிட்டே இருப்பாங்க. உங்க ஆபீஸ்ல ஒரு ஈக்காக்கா கூட கிடையாதே. ஹலோ ஹலோ, இன்னும் ஆபீஸ் டைம் ஸ்டார்ட் ஆகல. 1 மணி நேரம் கழிச்சு வாங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குங்கிறதுனால முன்னாடியே வந்துட்டேன். உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு உங்களுக்கு லக்கு சார். லக்கா? என்ன லக்கு? நீங்க நினைக்கிறத யாரும் பார்க்க மாட்டாங்களே. நனையிறதையா? ஆமா. எதுக்கு நான் நனையணும்? எப்படி நனைவேன்? சார், தண்ணி மேல இருந்து வராது சார், நாங்க தான் பக்கெட்ல கொண்டு வருவோம். பக்கெட்லயா? ஆமா. வேலை பண்ண ஊத்துங்கண்ணே. ஹாப்பியா? ஹாப்பி ஹாப்பி. ஏண்டா கருப்பு கண்ணாடி போட்டிருந்தா அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? இந்த மிலிட்டரி ரிட்டையர்டு வேலைப்பாவை யாரும் ஏமாத்த முடியாது. ஆமா, போலாம். இந்த மொபைல்ல என் நம்பர் டயல் பண்ணிருக்கேன், அப்புறம் பேசிக்கலாம். Thank you for your kind cooperation. இன்னைக்கு அவசரத்துல ஆபீஸுக்கு குளிக்காம வந்துட்டேன். ஆண்டவனா பார்த்து குளிக்க வச்சிட்டான். சார், நாம சிட்டிக்கு வந்து ஒன்னும் பண்றது இல்லைங்க. நீங்க தான் இங்க கூட்டிட்டு வரணும்.
அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி நாம சரி பண்ணிடுவோம். இல்ல 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 இல்ல, நாம இங்கிலீஷ் மருந்தெல்லாம் பண்றது இல்லைங்க. இயற்கையாவே நமக்கு நிறைய மருந்து கிடைக்குதுங்க. சரி சாமி, நீங்க அப்புறம் கூப்பிடுங்க, நான் வச்சிடுறேன். சிவராஜ், நீயா? ஆமா. டேய், வெடிகுண்டு வெடிச்சு நீ செத்து போயிட்டதா பேப்பர்ல எல்லாம் நியூஸ் வந்தது. ஆமா, தீவிரவாதிக கிட்ட இருந்து என் பார்ட்னர்ஸ் எல்லாரும் பாம்பு பிளாஸ்ட்ல செத்துட்டாங்க. அவங்க கேங்ல நானும் இருந்ததா போலீஸ் நினைச்சிருச்சு. பாடி எல்லாம் துண்டு துண்டா கிடைச்சதுனால போலீஸ் அவங்களோட சேர்ந்து என்னையும் செத்துட்டதா அறிவிச்சிட்டாங்க. என் மேல நிறைய கேஸ் இருந்தது. சரி, போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க இதுதான் நல்ல டைம்னு விட்டுட்டு ஆந்திரா பக்கம் ஓடிட்டேன். அப்புறம் இந்த 2 வருஷமா உன்னை ஏன் காணோம்? மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். என்னது, மென்டல் ஹாஸ்பிட்டல்லையா? ஆமா. என்னாச்சு? ஏதோ ரோடு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதுல தலையில அடிபட்டு கோமாவுல இருந்திருக்கு. அடப்பாவுமே, நீ அங்க இருந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. ஆமா, உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் செத்துட்டேன். ஆனா உண்மையிலேயே நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். உன்னை மறுபடியும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஆமா, நீ வீட்டுக்கு போலையா? போகணும். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பிரச்சனை. என்ன? ரோடு ஆக்சிடென்ட்ல எனக்கு நிறைய விஷயங்கள் மறந்துருச்சு. அப்படியா? ஆமா, அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப ஞாபகம் வருது. அதுல ஒரு மேட்டர் மட்டும் அடிக்கடி ஞாபகம் வருது. என்னது? நான் ஒரு கொலை பண்ணணும். கொலையா? கத்தாத. அப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா உண்மையும் கொன்னுடுவேன். Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody. If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.